ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எந்த லா சாப்டரோடைய சம்மரைஸ் போர்ஷன் பார்க்க போறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் சாப்டருடைய ஓவர் வியூ என்ன விஷயம் தான் இதில் இருக்குது அப்படின்னு ஒரு பிக் பிக்சராக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்த சாப்டரே இவ்வளோ தான். இப்போ இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா இந்த சாப்டர் ஓவர். ஓகேவா? ஸோ என்ன ஓவராலாக பார்க்கலாமா, என்ன இருக்குது ஆக்சுவலாக அப்படியே மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கா, ஸோ இதுக்கான கீ டிஃபரன்சஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் அந்த ஃப்ளோட்டிங் சார்ஜுக்கு வந்து ஒரு அவதாரம் மாதிரி, ஓகேவா, அவதாரம்னு வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு அவதாரம் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு பேர் இந்த கிறிஸ்டலேஷன் ஆஃப் சார்ஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கிரியேட் பண்ணுறாங்களா, அது ஃபர்ஸ்ட் யாரோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பார்க்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்போஸ் அந்த சார்ஜ் கிரியேட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலை, ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன வந்து கன்சிக்வன்சஸ் என்ன நடக்கும். அதுக்கப்புறம் சார்ஜ் கிரியேட் பண்ணுறது கம்பெனியோட பொறுப்பு மட்டும்தானா, வேற யாருக்கும் இல்லையா, அவங்க கிரியேட் பண்ணலான்னு வேற என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் என்னன்னா இந்த டீம்டு நோட்டீஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பொதுவாகவே இந்த சிஏ படிக்கிறவங்க, சிஏ படிக்காதவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த டீம்டு நோட்டீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சார்ஜ்லாம் கிரியேட் பண்ணுறாங்களே, ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களே, ஆர்ஓசியில் ஃபைல் பண்ணுறாங்களே, இது எவ்வளோ நாள் வச்சுப்பாங்க, எங்கே வச்சுப்பாங்க, எதில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். சரியா? அதுக்கப்புறம் இப்போ சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜில் இருக்க அசட்டை தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அவங்க நிலைமை, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஓகேவா? இல்லை சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, பட் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு செக்ஷன். சரியா? ஓகே. இப்போ எல்லாம் சார்ஜ் தான் கிரியேட் பண்ணிட்டாங்க, லோனுக்கு அகேன்ஸ்டாக தான் என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டி அதாவது வந்து ஒரு அசட்டை கொடுப்பாங்க. அதனால லோன் ரீபே பண்ணுற வரைக்கும் அந்த அசட் என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டாக? இப்போ லோன் ரீபே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை தெரிவிக்கணும்ல, சார்ஜில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ தெரிவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு செக்ஷன். சரி, அப்படி கம்பெனி வந்து ரிப்போர்ட் பண்ணலன்னா அடுத்துக்கு வேற என்ன ஆகும், அதுக்கு ஒரு செக்ஷன். சரி, இந்த லெசனில் இருக்க சாப்டரில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, மீறிட்டாங்கன்னா என்ன, அடுத்த பனிஷ்மெண்ட் தான். ஓகேவா? அடுத்து ஒரு குட்டி செக்ஷன் இருக்கும், அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை, கடைசியாக சொல்கிறோம், ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஓவர் வியூ ஆஃப் தி சாப்டர். ஸோ போலாமா? ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட்டு சார்ஜ்னா என்ன, சார்ஜ்னா என்ன அப்படின்னு அதோடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், சார்ஜ் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆர் லீன், இன்ட்ரெஸ்ட் ஆர் லீன் விச் இஸ் கிரியேட்டட் ஆன் அசட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆர் இட்ஸ் அண்டர்டேக்கிங் ஆர் இட்ஸ் போத். சரியா? ஸோ அசட் ஆர் ப்ராப்பர்ட்டியில் இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லீன் கிரியேட் ஆகுறது என்னது, எதில், அசட் ஆர் ப்ராப்பர்ட்டியில் யாரோடது, கம்பெனி ஆர் இட்ஸ் அண்டர்டேக்கிங் ஆர் இட்ஸ் போத். இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இது ஒரு செக்யூரிட்டியாக ஆக்ட் ஆகுது. எது வரைக்கும், அவங்க வாங்கியிருக்க லோனை ரீபே பண்ணுற வரைக்கும். ஓகேவா? விச் இன்க்ளூட்ஸ் மார்டேஜ் ஆல்சோ. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதோடைய டெஃபினிஷன். சார்ஜ்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லியாச்சு. ஓகே. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஃபண்டு வாங்குறீங்க, ஸோ அந்த ஃபண்டு லோனை ரீபே பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு பதிலாக இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அது கொடுத்தது யாராவது தெரியாமல் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு, யாராவது சேல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தெரியாதனமாக அது வந்து அதில் அக்வயர் பண்ணி காசு போட்டாங்க அப்படின்னா ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக நம்ம என்ன பண்ணணும், சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணணும். அவ்வளோதான் மேட்டர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட சார்ஜ் நம்மளுக்கு 2 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம்? 2 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். என்னதுன்னா ஃபிக்ஸ்டு சார்ஜ் அண்ட் ஃப்ளோட்டிங் சார்ஜ். ஃபிக்ஸ்டு சார்ஜ் அண்ட் ஃப்ளோட்டிங் சார்ஜ். இந்த ஃபிக்ஸ்டு சார்ஜ் அண்ட் ஃப்ளோட்டிங் சார்ஜுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு சார்ஜ் அப்படிங்கிறதுக்கு இப்போது நான் 10 lakh லோன் வாங்கியிருக்கேன். சரியா? 2 சார்ஜுக்குமே 10 lakh லோனுன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த 10 lakh லோனுக்கு நான் ரீபே பண்ணுற வரைக்கும் நான் எதை வந்து கொடுத்தா அவங்க நம்புவாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, நான் என்னோட ஆஃபீஸ் பில்டிங்கை கொடுக்குறேன். ஓகேவா? என்ன கொடுக்குறேன்? ஆஃபீஸ் பில்டிங்கை கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த ஆஃபீஸ் பில்டிங்கை நான் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஃபிக்ஸ்டு சார்ஜ்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு அதே 10 lakh லோனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு காஃபி பவுடர் மேக் பண்ணுற ஒரு ஷாப் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ காஃபி பவுடர் மேக் பண்ணுற ஒரு ஷாப் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இவங்க கொடுக்குற வரைக்கும் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபி பவுடர்லாம் வச்சுருக்கேன்ல, ஸோ அந்த காஃபி பவுடர் பேக்கெட்ஸ், ஸோ அதெல்லாமே என்னது, இன்வென்ட்ரி. ஸோ இந்த காஃபி பவுடர் பேக்கெட்ஸ், ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் இவங்களுக்கு செக்யூரிட்டியாக கொடுத்துருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணலாம், இதை இவங்க பெர்மிஷன் ஓட என்ன பண்ணலாம், விற்கலாம். ராங் போட்டேன். ஓகே. ஸோ என்ன பண்ணலாம், இவங்களோட பெர்மிஷனோட என்ன பண்ணலாம், விற்கலாம். ஓகேவா? ஸோ இதை சேல் பண்ண முடியாது, இதை சேல் பண்ணலாம். பட் டிஃப்ரென்ஸ் என்ன, இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அசெட், இது என்னது, ஒரு இன்வென்ட்ரி. அவ்வளோதான் மேட்டர். ஓகே. இப்போ பார்க்கலாமா டிஃப்ரென்ஸு, உங்களுக்கு சூப்பராக புரியும். ஃபிக்ஸ்டு சார்ஜ் அப்படிங்கிறது என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபிக்ஸ்டு நேச்சர், இதுக்கு ஃபிக்ஸ்டு நேச்சர். பட் இதுக்கு அப்படியா, இது விற்கலாம்ல, ஃப்ளோட்டிங் தானே. ஸோ அப்போ இதுக்கு என்னது, ஃப்ளக்ஷுவேட்டிங் நேச்சர். இதுக்கு என்னது, ஃப்ளக்ஷுவேட்டிங் நேச்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் ஆன் விச், இது எதில் கிரியேட் ஆகுது, ஸ்பெசிஃபிக் அசெட்டில். இது எதில் கிரியேட் பண்ணுறாங்க,
இன்வென்ட்ரி ஆர் ஸ்டாக் இன் ட்ரேட் இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி பில்டிங் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கான டெக்ஸ்டைல்ஸு அந்த மாதிரி அது மாதிரிலாம் அதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா எக்ஸாம்பிளாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன எக்ஸாம்பிள் இருக்குது, இந்த ரா மெட்டீரியல், டெப்டார்ஸ், ஸ்டாக்கு இதெல்லாம் சொல்லலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து டைம் என்ன டைம் ஆக்சுவலாக இது என்ன டைம் எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அட் கிரியேஷன் எப்போ கிரியேட் பண்ணுறாங்களோ அப்போ தான். சரியா? இதுக்கான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர். சரியா? இப்போ ஃபிக்ஸ்டுக்கும் ஃப்ளோட்டிங்க்கும் என்ன கீ டிஃப்ரென்சஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் சார்ஜ் இருக்குல்ல, இது எப்போதுமே ஃப்ளோட்டிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் சார்ஜ் திடீர்னு 2 ரீசன்ஸ்னால, என்ன ரீசன்ஸ்னாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மீறிட்டாங்க, பிரீச் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாலோ இல்லை கம்பெனி கோஸ் இன்டு லிக்விடேஷன். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா கிரெடிட்டார் அந்த செக்யூரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணிட்டார். சரியா? ஸோ எதனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மீறிட்டோம், அப்படி இல்லைன்னா கம்பெனி வந்து லிக்விடேஷனில் போகுது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் சார்ஜாக இருக்கிற இந்த ஃப்ளோட்டிங் சார்ஜ் ஃபிக்ஸடாக ஆகிரும். என்ன ஆகிரும்? ஃபிக்ஸடாக ஆகிரும். ஓகேவா? ஸோ ஃப்ளோட்டிங்காக இருக்கிறது டார்மெண்ட்டாக இருக்கும், பட் எது வரைக்கும்? அது ஃபிக்ஸ்டு ஆர் கிறிஸ்டலைஸ் ஆகிற வரைக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா என்ன ஆகும், அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணிக்கிட்டாங்கனாலோ இல்லை கம்பெனி வந்து லிக்விடேஷனில் போகுது அப்படின்னாலோ அந்த பிஸ்னஸ் வந்து சீசஸ் டு ரன், பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து நடத்த முடியாது, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாவோ அது பேர் என்னது, கிறிஸ்டலைசேஷன் ஆகிடும். ஓகேவா? டன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த டேட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அந்த செக்யூரிட்டி வந்து என்ன ஆகிடும், அதுக்கு பதில் அவங்க கட்ட முடியாதப்போ அவங்க செக்யூரிட்டியாக வச்சிருக்கிறது ரியலைசேஷனுக்கு அவைலபிள் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதானது கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சார்ஜ். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி டு ரெஜிஸ்டர்ஸ் பை கம்பெனி. ஸோ யாருக்கு ஃபஸ்ட்டு சார்ஜ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆர்ஓசியில் ஃபைல் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யாரோட ஃபஸ்ட்டு டியூட்டி, கம்பெனியோட ஃபஸ்ட்டு டியூட்டி. இப்போ அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது யார் இது, இட்ஸ் டியூட்டி ஆஃப் கம்பெனி. இன் இந்தியாவா அவுட் சைட் இந்தியாவா, இன் இந்தியாவும் ஓகே அவுட் சைட் இந்தியாவும் ஓகே. ஆன் இட்ஸ் எதில், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி ஆர் ஆசெட் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் அண்டர்டேக்கிங். சரியா? டேஞ்சிபிளாக இருக்கலாம், இன்டேஞ்சிபிளாக இருக்கலாமா, இருக்கலாம். பட் அதுக்கு என்ன வேர்டாக அவங்க கொடுத்துருக்காங்க, அதர்வைஸ். ஓகேவா? ஸோ டேஞ்சிபிளாகவும் இருக்கலாம், அதர்வைஸ் எனி ஆஃப் இட்ஸ் ஆஃபும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எங்கே சிச்சுவேட்டட், இன் இந்தியாவும் ஓகே அவுட் சைட் இந்தியாவும் ஓகே. புரியுதா? ஓகே டன். சரி, எப்படி பண்ணுவாங்க, எப்படி வந்து சார்ஜ் வந்து இருந்தால் என்ன ஆகும், ஆக்சுவலாக என்ன வந்து ப்ராசஸ் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் என்னதுன்னா CHG1 அப்படிங்கிற ஃபார்மில் என்ன பண்ணுவோம், ஃபைல் பண்ணுவோம். அதோட என்ன கொடுக்கணும் அப்படின்னா காப்பி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொடுக்கணும். அதில் என்ன கொடுக்கணும், காப்பி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். யார் சைன் பண்ணியிருக்கணும், அது டியூலி சைன்டு பை கம்பெனி. ஓகேவா? டன். இப்போது அதை எத்தனை டேஸ்க்குள்ளே கொடுக்கணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 டேஸ்க்குள்ளே தான். ஓகேவா? ஓகே டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் என்னது, வெரிஃபிகேஷன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி காப்பி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறாங்களே ரெஜிஸ்டர்ட்ட, இது எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க, கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டுனா இது அந்த ப்ராப்பர்ட்டி முழுசாக இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ், இல்லை ஹோல்லியர் ப்ராப்பர்ட்டி வந்து பாதி இந்தியாவில் இருக்குது பாதி வந்து அவுட் சைடு இருக்குது அப்படின்னாவோ, ஸோ அப்போ என்ன ஹோல்லி இன் இந்தியா ஆர் ப்ராப்பர்ட்டி ஹோல்லி ஆர் பார்ஷியலி அவுட் சைட் இந்தியா அப்படின்னா என்ன ப்ராசஸ். ஸோ அப்போது யாருக்கு கீழே சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா எப்போ வந்து நம்மளுக்கு வெரிஃபை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீல். என்னது, சீல். ஃபஸ்ட்டு திங் என்னது, சீல். ஆர் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டைரக்டர், கம்பெனி செக்ரட்டரி ஆர் எனி அதர் ஆத்தரைஸ்டு பர்சன் ஆஃப் சார்ஜ் ஹோல்டர். சரியா? சார்ஜ் ஹோல்டர் இவங்க தான் எனக்கு ஆத்தரைஸ்ட் பர்சன் அப்படின்னு யாரை கை கட்டுறவங்களோ சாவுங்க, அவங்களுக்கு கீழே ஒரு சர்டிஃபிகேட். ஓகேவா? ஆர் சம் ஒன் ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் மார்டேஜ் ஆர் சார்ட்.
ஓகேவா? பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது அவுட் சைட் இந்தியா இப்போ வெரிஃபிகேஷன் வரப்போ நம்ம ரெஜிஸ்டர்ட்ட அந்த காப்பி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கொடுக்குறோம். கரெக்டா? ஸோ அது எப்படி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க? அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று solely அவுட் சைட் இந்தியாவாக இருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லையா பார்ஷியலி அவர் ஹோல்லி முழுசாவே இன் இந்தியாவாக இருக்கணும். அப்படி இன் இந்தியாவாக இருக்குது அப்படின்னா இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டைரக்டர், கம்பெனி செக்ரட்டரி ஆர் ஆத்தரைஸ்டு பர்சன் ஆஃப் சார்ஜ் ஹோல்டர் யாரை பார்த்து இவங்க எனக்கு ஓகே அப்படின்னு காட்டுறாங்களோ அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் டைரக்டர் ஆர் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு கீழே வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி என்ன ஆகும்? இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். பட் இதே வந்து அவுட் சைட் இந்தியாவாக இருக்குது, ஃபுல்லாகவே அவுட் சைட் இந்தியா அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அப்போ 3 things. ஃபர்ஸ்ட் திங் சீல், செகண்ட் திங் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் சேம் 3 person, தேர்டா முழுசா மூணாவது யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன், someone who interested in mortgage or charge. சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் வெரிஃபிகேஷன். சரியா? ஓகே. சரி, ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தாச்சு, ஆர்ஓசியில் ஃபைல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்? அந்த ஆர்ஓசியில் இருக்கார்ல ரெஜிஸ்டர், அவர் வந்து என்ன பண்ணுவார்? சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாரு. என்ன சர்டிஃபிகேட்? ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட். என்ன கொடுப்பாரு? ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாரு. ஓகேவா? இந்த பாயிண்ட் என்னன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் தான் என்ன விளங்குதுங்க? ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸாக வந்து விளங்குது. சரியா? ஓகே டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் லிமிட். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட், அதாவது இப்போ என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? நார்மலாக வந்து சார்ஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். எத்தனை டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணணும்? ஃபைலிங் வித்தின் 30 days. நார்மலாக நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ரொவிஷனில் என்ன இருக்கும்? வித்தின் 30 daysக்குள்ளே ஃபைல் பண்ணிடணும். கரெக்டாக? அதுதான் வந்து நார்மலாக. எப்போ சார்ஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 30 daysக்குள்ளே என்ன பண்ணிடணும்? நம்ம ரெஜிஸ்டரை ஃபைல் பண்ணிடணும். அப்போது எக்ஸ்ட்ரா திரும்பவும் என்ன இதோட ப்ளஸ் திரும்பவும் 30 days தான் என்னது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப 30 days. ஃபஸ்ட்டு சார்ஜ் க்ரியேட் பண்ணதுலேருந்து ஃபைல் பண்ணுற வரையும் 30 days, இது நார்மல் பீரியட். பட் இந்த டைமும் பத்தலை, எனக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணலாம்? ஃபர்தராக 30 days வரைக்கும் என்ன பண்ணலாம்? எனக்கு டைம் இருக்குது. சரியா? ஓகே. இப்போது இந்த 30 daysம் நான் ஃபைல் பண்ணல. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? அப்போது இதுலேருந்து நெக்ஸ்ட்டு 60 days வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஆனால் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. அதோட நம்ம ஆட் வால்ரம் ஃபீஸ் கட்டணும். ஆட் வால்ரம் ஃபீஸ் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு சார்ஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது தான் ஆட் வால்ரம் ஃபீஸ். அடிஷ்னலாக அதை பே பண்ணணும். ஸோ அதை பே பண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்? இந்த 60 days டைம் லிமிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அவைல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது என்னது நார்மலாக இப்போ ப்ரெசன்ட் கேஸில் பண்ணிகிட்ருக்க, அதாவது ரன் ஆகிட்டு இருக்கிற லா. பட் இப்போது 2 November 2018, ஸோ அந்த டைம் அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறப்போ அப்போ என்ன ஆகும்? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பையும் நார்மலாக 30 days டைம் சார்ஜ் க்ரியேட் பண்ணதுலேருந்து ஃபைல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 30 days டைம். பட் அந்த 30 days அவங்க அவைல் பண்ணலன்னா இந்த சார்ஜ் க்ரியேட் பண்ணதுலேருந்து 300 days டைமா 300 days டைம் கொடுக்குறாங்களாம் அப்போது. ஓகேவா? ஸோ இந்த 300 daysம் அவன் வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் 11 சொன்னா அதுலேருந்து 6 month அதோட ஆட் வேல் ஃபீஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது பிஃபோர். பட் ஆஃப்டர் 2 Novemberனா என்னது? இந்த டேட். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 2 November அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? புரியுதா? ஓகே டன். சரி, இந்த டேட்லாம் ஓகே, இந்த டேட்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டைம் லிமிட்டை நம்ம எப்படி கேட்குறது? எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்குறது? எப்படி கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட போகணும்? ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டிய இடம் ரெஜிஸ்டார்ட்ட. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கம்பெனி ரெஜிஸ்டார்ட்ட தான் என்ன பண்ணணும்? அப்ளிகேஷன் போடணும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஏன் இவன் ஃபைல் பண்ணல கரெக்டாக 30 daysக்குள்ளே அப்படின்னு பார்ப்பாங்க. அவன் சொல்கிற அந்த ரீசன் இவருக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவார்? நெக்ஸ்ட்டு 30 days கொடுங்க, ஓகே அப்படின்ட்டுவார். சரியா? ஓகே. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? அவர் அலோ பண்ணுவார். சரி, ஓகே, எக்ஸ்டென்ஷன் டைம் லிமிட்லையாவது என்ன பண்ணு, அதுக்குள்ளேயாவது என்ன பண்ணு, ஃபைல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவார். இதுதான் நடக்கும். சரியா? ஓகே. நான் சொன்னல இங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும்னு.
இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இன்னொரு ஃபார்ம் சேர்த்து கொடுக்கணும். அதுக்கு பேர் என்ன? டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் யார் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரியும் டைரக்டரும். சரியா? ஓகே. இப்படி தான் வந்து நம்ம என்ன கேட்கணும்? டைம் கொடுங்க, நான் 30 நாள் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கணும்? இந்த ரெஜிஸ்டர்ட்ட கேட்கணும். சரியா? ஓகே. இதெல்லாம் ஓகே. டியூட்டி டு ரெஜிஸ்டர் இந்த ப்ரொவிஷனே முடிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ சப்போஸ் நான் ஃபைல் பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணல, சார்ஜ் கிரியேட் பண்ணது ரெஜிஸ்டர் பண்ணல, அப்போ என்னோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்குறது தான் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவன் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அவன் சார்ஜ் கிரியேட் பண்ணதாகவே அர்த்தமாக இருக்காது. ஓகேவா? இதனால் யார் பாதிப்பா? அந்த கிரெடிட்டார் பாதிப்பாங்க. கரெக்டா? அதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த சார்ஜ் எப்படி ஆகிடும்? வில் பிகம் வாய்டு. அதான் வந்து செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, அந்த கிரெடிட்டாரோட நிலைமை என்ன? மோசமாக இருக்குமா? கரெக்டா? ஸோ அவருடைய அந்த மோசமான நிலைமை எந்த அளவு இருக்கும் அப்படின்னா ஒரு அன்செக்யூர்டு கிரெடிட்டார் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துடுவார். ஓகேவா? இந்த லெவலுக்கு வந்துடுவார். வில் பி ரெடியூஸ்டு டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இதுக்கு ஒரு லீகல் ரெகக்னிஷன் இருக்குமா? இருக்காது. ஸோ லீகல் ரெகக்னிஷன் இல்லாமல் போயிடும். சரியா? நெக்ஸ்ட்டு, இதனால வந்து அவங்க சார்ஜே கிரியேட் பண்ணல, அவங்களுக்கு கடனே திரும்ப வராது அப்படின்லாம் சொல்ல முடியுமானா இல்லை. ஓகே. ஸோ செக்யூரிட்டி தான் வந்து லாஸ்ட் ஆனிச்சே தவிர அவங்களுடைய டெப்ட் எல்லாமே வேலிடு தான். இந்த மாதிரி நடக்கிறனால ஷேர் ஹோல்டர் அவங்களுடைய ப்ரியாரிட்டியாக என்ன பண்ணுறாங்க? லாஸ் பண்ணிடுறாங்க. சரியா? இதுதான் என்னது? கன்சிக்வன்சஸ் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ். சரியா? இந்த மாதிரி விஷயம்லாம் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் சார்ஜ் வந்து யார் நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணணும்? சார்ஜ் கிரியேட் பண்ணத கம்பெனி. அப்படி கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வேறு யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் ஹோல்டர் தான் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். என்னென்னு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதனால சொல்கிறேன். இங்கே தான் வந்து ரெஜிஸ்டார் வந்து இருக்கார். சரியா? இங்கே தான் வந்து ரெஜிஸ்டார் வந்து இருக்காராம். சரியா? இப்போ கம்பெனி வந்து சார்ஜை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இவங்க வித்தின் எத்தனை டேஸ்க்குள்ளே நார்மலாக ஃபைல் பண்ணுவாங்க? வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நார்மலாக என்ன பண்ணிடுவாங்க? ஃபைல் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே. இப்போது வித்தின் 30 டேஸில் இவங்க ஃபைல் பண்ணல. அப்போ யார் பண்ணுவா? வித்தின் 30 டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணல அப்படின்னா சார்ஜ் ஹோல்டர்னு ஒருத்தர் இருப்பார். சார்ஜ் ஹோல்டர் யார்? யாருக்கு இவன் கடன் கொடுத்தானோ யார் அந்த சார்ஜை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்றது தான். ஸோ அப்போ அந்த சார்ஜ் ஹோல்டர் என்ன பண்ணுவார்? அவர் போய் என்ன பண்ணுவார்? அப்ளை பண்ணுவார். ஜஸ்ட் அப்ளை தான் பண்ணுவார். நான் ஃபைல் பண்ணுவாருன்னு சொல்லலை. இவர் அப்ளை பண்ணோன்னே என்ன இவன் வந்திருக்கான், அவன் எங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுவார்? இவர் நோட்டீஸ் கொடுப்பாரு. திரும்ப என்ன பண்ணுவார்? நோட்டீஸ் கொடுப்பார். அந்த நோட்டீஸை அவன் என்ன பண்ணணும்? அவன் அந்த நோட்டீஸை எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை, நோ அப்ஜெக்ஷன் அப்படின்ட்டானா இவர் என்ன பண்ணிடுவார்? முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக என்ன நடக்கும்? இந்த மாதிரி வந்து சார்ஜ் ஓகே ஆகிடும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ வித்தின் 14 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்டர். சரியா? சப்போஸ் எனக்கு இதில் அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னது? அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? கம்பெனி என்னப்பா ஏன் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற ரீசன் சொல்லிட்டு என்ன ஆகும்? அதுக்கான ரீசனை இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதை ரெஜிஸ்டர் பார்ப்பாரு. அது அந்த ரீசனும் ஆமாம் சரி ஓகே நீ பண்ண வேணாம் சார்ஜ் ஹோல்டரு, நீ போதும் எனக்கு ரீசன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ரெஜிஸ்டர் வந்து அலோவ் பண்ண மாட்டார். அவ்வளோதான். இதான் நடக்கும். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. இதான் என்னது? இன் கேஸ் ஆஃப் சார்ஜ் ஹோல்டர். ஓகே டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அக்வசிஷன் இந்த மாதிரி சார்ஜ் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அந்த அசட்டை தெரியாமல் வாங்கிட்டாங்க, அக்வயர் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த அசட்டை தெரியாமல் அக்வயர் பண்ணிட்டாங்கனாலோ இல்லை அந்த மாதிரி வந்து சேல் பண்ணது வாங்கிட்டாங்க தெரியாமல் அப்படின்னாவோ அந்த இடத்துல அந்த இயர்லியர் சார்ஜை நீக்கிட்டு நியூ சார்ஜை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அவ்வளோதான் வேலை. ஓகேவா? என்ன சொன்னேன்? இப்போது ஆல்ரெடி அது ஒரு ரெஜிஸ்டரான ஒரு கம்பெனியோட அசட்டு. அப்படி இல்லை அது வந்து சோல்வ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோல்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது யாரோட டியூட்டி? இப்போது கம்பெனியோட டியூட்டி டு கெட் ரெஜிஸ்டர்ட். கரெக்டாக? அப்போது இயர்லியர் சார்ஜஸை என்ன பண்ணணும்? வொக்கேட் பண்ணணும். இப்போ நியூவாக இருக்க சார்ஜை என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. இது இன் கேஸ் ஆஃப் என்ன? இந்த மாதிரி வந்து சார்ஜில் இருக்கிற ஒரு அசட் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க, ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணிட்டாங்கன்னா ஸோ என்ன பண்ணணும்? இயர்லியர் சார்ஜை ஓகே பண்ணணும், நியூ சார்ஜை ரெஜிஸ்டர் பண்ணணும். இது யாரோட டியூட்டி? டியூட்டி ஆஃப் கம்பெனி டு கெட் ரெஜிஸ்டர்ட். ஓகேவா? டன். இப்போது இதே வந்து இந்த சார்ஜில் ஏதோ ஒரு விஷயம் வந்து மாடிஃபை பண்ணணும். அப்போ என்னென்ன மாதிரியான விஷயம்?
ஜஸ்ட்டு அதை மாடிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும். இதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாப் பண்ணேன். என்னது, இப்போ ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபார்ம் 3ல என்ன பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ணி திரும்ப என்ன பண்ணிடுவாங்க, இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. மாடிஃபை பண்ணப்பட்ட இப்போ எது நம்ம உங்களுக்கு வேலிடாக இருக்கும், மாடிஃபை பண்ண அந்த சர்டிஃபிகேட் தான் கன்க்ளூசிவ் எவிடன்ஸாக இருக்கும். இப்போ புரியுதானே ஏன் இங்கே விட்டேன்னு? ஓகே டன். இப்போது என்னென்ன இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன வேரியேஷன்ஸ், அதாவது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் என்னென்ன வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருந்திருக்கும் இல்லையா, அவங்களுடைய லிமிட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, மாடிஃபிகேஷன் இன் லிமிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது ஏதாவது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய லோன், ரீபேமெண்ட் ஆஃப் லோன், ஸோ இதில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்கும். அப்படி இல்லையா அவங்க ஷெடியூல்ஸ் இல்லை சார்ஜ் வந்து பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணணும், பார்ஷியல் ரிலீஸ். இதுதான் வந்து இந்த வேரியேஷன்ஸாக இருக்கும். ஓகேவா, டன். சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் புரியுது, டன். இப்போது எதனால் அந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக வருது, நல்லா யோசிங்க. இப்போது ஆல்ரெடி வந்து சார்ஜ் கிரியேட் ஆகிருக்கு அசட்டு, இப்போ தெரியாமல் வாங்கிட்டாங்க, அதனால தான் நம்ம அந்த ரூல் பார்த்தோம். திரும்ப வந்து பழைய சார்ஜை நீக்கிட்டு புது சார்ஜ் போடணும். இதெல்லாம் எதனால் ஏற்படுது, அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக நாலேஜ் இல்லை, அதை போய் பார்க்கணுன்றது அதுதானே, அதுதான் இந்த டீம்டு நோட்டீஸ் நாலேஜே. ஓகேவா, எந்த ஒரு சார்ஜ் ஆர்ஓசியில் ரெஜிஸ்டர் ஆகிருந்தாலும் அது என்னவாகிடும், பப்ளிக் டாக்குமெண்ட்டாக ஆகிடும். என்ன ஆகிடும், பப்ளிக் டாக்குமெண்ட்டாக ஆகிடும். சரியா, ஸோ அது எதை வந்து சொல்ல விரும்புது, அது ஆக்சுவலாக பப்ளிக்கு அப்படின்னா எதை வந்து சொல்ல விரும்புது, பொதுவாக இது ஓப்பனாக எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல விரும்புது. சரியா, ஸோ அப்போது இது நம்ம எதில் போய் நம்ம பார்க்க முடியும், எம்சிஏ போர்ட்டலில் போய் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இது எல்லாருக்குமே ஓப்பன் தான். சரியா, ஓகே, அதில் போய் நம்ம பார்த்து அது சார்ஜில் இருக்கா இல்லையான்னு நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அது இருக்கிறனால அது என்னவா நம்மளுக்கு அது ஆக்ட் ஆகுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸாக ஆக்ட் ஆகுது. கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்னால் என்ன, இந்த மாதிரி வந்து ஓப்பனாகவே இருக்குது, இது எதை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன, இம்ப்ளைடு ஆர் டீம்டு அப்படின்னு அர்த்தம். சரியா, நோட்டீஸ்னால் என்ன சொல்ல வராங்க, அதில் ஒரு நாலேஜ், கரெக்டாக. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு பப்ளிக் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸாக ஓப்பன் டு ஆல்னு இருக்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு அசட்டையோ ப்ராப்பர்ட்டியோ அக்வயர் பண்ண போகிறப்போ இது ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனையில் இருக்கான்னு பார்க்க வேண்டியது யார் பொறுப்பு, நம்ம பொறுப்பு தானே. ஸோ அதை இந்த மாதிரி எம்சிஏ போர்ட்டலில் போய் தெரிஞ்சுக்க வேண்டியதானே நம்ம. ஸோ அது ஒரு ஆக்டிவ், இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், ரைட். ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல, ஈவன் ஒரு தேர்ட் பார்ட்டி, நம்மளுக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லை, கரெக்டாக, ஈவன் ஒரு தேர்ட் பார்ட்டி கூட அந்த பப்ளிக் டாக்குமெண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணல அப்படின்னா ஸ்டில் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் என்னது, அவனுக்கு அந்த நாலேஜை பார்த்துருக்கான்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதை பார்த்துட்டு அது ஓப்பன் டு ஆல், பப்ளிக் தானே அது, ஆக்சுவலாக பப்ளிக் டாக்குமெண்ட், அது ஓப்பன் டு ஆல். அவன் பார்க்கலனாலுமே அவன் என்னது, அது பப்ளிக்கில் ஓப்பனாக இருக்கிறனால அவன் பார்த்த மாதிரி தான் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும், கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, டீம்டு டு பி ஹேவ் சீன் தட் நோட்டீஸ், ரைட். ஓகே, அவன் போய் அந்த இடத்துல போய் நான் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. பிகாஸ் அது அவன் தேர்ட் பார்ட்டியே, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா, ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்ம அதை பார்க்கலனாலுமே இப்போ நம்ம போய் அந்த ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணுறோனாலுமே என்னது, அது நான் பார்த்துருக்கிறது தான் அர்த்தம், ஏன்னா அது ஓப்பன் டு ஆல் பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது, கரெக்டாக. இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது யாரோட பொறுப்பு, அது நம்மளோட பொறுப்பு. ஒரு ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதில் ஏதாவது சார்ஜ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுதான் இந்த டீம்டு நோட்டீஸில் சொல்ல வர பாயிண்ட். சரியா, நீங்கள் பார்க்கலனாலுமே இட் இஸ் டீம்டு டு பி யூ ஆர் ஹேவிங் தட் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஓகே. சரி, ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, எங்கே அதெல்லாம் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருக்காங்க அப்படின்னா அது எம்சிஏ போர்ட்டலில் ஸ்டோர் ஆகும், கரெக்டாக. நான் இப்போ சொன்ன மாதிரி கம்பெனி பொறுத்த வரைக்கும் கம்பெனியில் எங்கே வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி CHC 7ல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், ஃபிக்ஸ்டு சார்ஜும் ஃப்ளோட்டிங் சார்ஜ் ரெண்டுமே தான். சரியா, ஓகே. இது எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்க, ரெஜிஸ்டர் அப்படிங்கிறப்போ என்னது, ரெஜிஸ்டர் அப்படிங்கிறப்போ அது பெர்மனெண்ட்டாக வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க, பெர்மனெண்ட்டாக வச்சுருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, 8 இயர்ஸ்க்கு மட்டும் வச்சுருப்பாங்க. சரியா, ஓகே டன். ஸோ இதுதான் என்னது, ரெஜிஸ்டர் ஆஃப் சார்ஜ். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. லோன்லாம் என்ன பண்ணியாச்சு, அடைச்சாச்சு. இது இப்போ யார் வந்து லோன்லாம் அடைச்சாச்சு, சார்ஜ் வந்து என்ன ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகிடுமா ஆட்டோமேட்டிக்கா, இல்லைல்ல. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
நம்ம என்ன பண்ணணும், ஒரு கம்பெனியாக இருக்கிற நம்ம இந்த மாதிரி வந்து லோனை நான் ரீபே பண்ணிட்டேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை என்ன பண்ணணும், நம்ம ஆர்ஓசி கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும், ஆர்ஓசி கிட்ட சொல்லணும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகணும், இந்த மாதிரி கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, இன்டிமேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க கம்பெனி. ஸோ அது எத்தனை டேஸ், ஆஸ் யூஷுவல் 30 டேஸ். ஃப்ரம் எப்போலேருந்து அந்த பேமெண்ட்டோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோ என்னைக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதுலேருந்து என்ன ஆகும், 30 டேஸ் கணக்குள்ள நான் என்ன பண்ணிடணும், கரெக்டாக வந்து சொல்லிடணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும், எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் 300 டேஸ் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த 300 டேஸ் எதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், இந்த பேமெண்ட் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டேட் என்னைக்கு வந்து முடிஞ்சதோ அந்த டேட்லேருந்து. சரியா, ஓகே. ஸோ இது என்ன ஆகும், ரெஜிஸ்டார்ட்ட போய் ஃபைல் ஆகும். கரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஜி ஃபைவ்ல புதுசாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. சரியா, ஓகே. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எத்தனை இயர்ஸ் ப்ரிசர்வ் பண்ணணும், 8 இயர்ஸ் ப்ரிசர்வ் பண்ணணும், அவ்வளோதான். சரி, இதெல்லாம் ஓகே. சப்போஸ் கம்பெனி சொல்லலை, லோனை ரீபே பண்ணதை என்ன பண்ணல, கம்பெனி வந்து சொல்லலை, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் இந்த ஆக்டே வந்து வரும். அதாவது இந்த ஆக்டில் இந்த செக்ஷனே வந்து என்ட்ரி கொடுக்கும். என்னது, பவர் டு ரெஜிஸ்டர் டு மேக் என்ட்ரிஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ரிலீஸ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டிமேஷன் ஆஃப் கம்பெனி. ஸோ கம்பெனி இன்டிமேட் பண்ணலை அப்படின்னா அதை என்ட்ரிஸ் மேக் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பவர் யாருக்கு இருக்குது, ரெஜிஸ்ட்ராருக்கு இருக்குது. ஓகேவா. இப்போ சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ணிட்டாங்க. சரியா, கம்பெனி இன்டிமேட் பண்ணலை, சார்ஜ் ஹோல்டரும் இன்டிமேட் பண்ணலை. யார், சார்ஜ் ஹோல்டரும் இன்டிமேட் பண்ணலை. அப்போ என்ன ஆகும், அப்போ யார் அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ புதுசாக வந்து சேல் பண்ணி வாங்கியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி எவிடன்ஸை காமிக்கலாம். என்ன காமிக்கலாம், எவிடன்ஸை காமிக்கலாம். காமிச்சோன்னு என்ன ஆகும், அந்த டெப்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுமா, அதனால என்ன ஆகும், அந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை அந்த பார்ட் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டியோ என்ன ஆயிரும், சார்ஜ்லேருந்து ரிலீஸ் ஆகிடுமா. ஸோ இந்த பவர், இதை இப்படி காமிச்சா என்னால் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பவர் யாருக்கு இருக்குது, ரெஜிஸ்ட்ராருக்கு இருக்குது. ஓகேவா, டன். சரி, இப்போ நம்ம பார்த்த இவ்வளோ ரூல்ஸ், இவ்வளோ செக்ஷன்ஸ், இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ்லாம் பண்ணோம். இதை வந்து மீறிட்டாங்க. இப்போ யாருன்னா கம்பெனி. ஸோ கம்பெனி மீறிட்டாங்கன்னா அவங்களுக்கு 5 lakh வரைக்கும் பனிஷ்மெண்ட். ஓகேவா, ஃபைன். ஸோ இதே வந்து ஆஃபீஸர்னா அவங்களுக்கு 50,000 தான். ஓகேவா, டன். இது வில்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. என்னது, வில்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, வேணும்னே பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்பான ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லையா, என்ன பண்ணுறாங்க, வேணும்னே மறைச்சிட்டாங்க ஒரு பெரிய விஷயத்தை, மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அண்டர் செக்ஷன் 447 படி பனிஷ் பண்ணப்படுவாங்க. சரியா, ஓகே டன். இதான் என்னது, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இன்கேஸ் இந்த மாதிரி வந்து ரிசீவரோ மேனேஜரோ அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணணும், 30 டேஸ்க்குள்ளே ரெஜிஸ்டார்ட்டை ஃபைல் பண்ணணும், அவ்வளோதான், நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் த என்டையர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதே மாதிரியே நீங்களும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான சாப்டரில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் குயிக்காக ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ வி வில் see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.